வணக்கம் சகோஸ். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டீங்க, வந்துடுச்சு. ஹேண்ட் வாஷ் பண்ண கூட நமக்கு பொறுமை இருக்காது. வேகமாக அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் ஒரு பைட் எடுத்துகிட்டு தான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இட்ஸ் அ ஃபேக்ட். அந்த மாதிரி தான் நடந்துப்போம். ஏன்னா நமக்கு பிடிச்ச ஃபுட்டு நம்ம தான் ஆர்டர் பண்ணோம். திரும்பவும் எப்போ வேணாலே நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆனால் அதில் நமக்கு பொறுமை கிடையாது. அவ்வளோ அவசரப்படுவோம், ரொம்ப வேகமாக சாப்பிடுவோம், சரிங்களா? ஆனால் ஒரு டைம் இன்றைக்கி எனக்கு லீவு, நான் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ண போகிறேன், அந்தந்த வேலையெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவோம். சேம் லைக் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுற மாதிரி நம்மளும் டைமுக்கு பிளான் பண்ணுவோம். ஆனால் அந்த லீவ் நாள் வரும்போது மட்டும் எப்போவும் எந்திரிக்கிற டைமை விட்டுட்டு, இன்றைக்கி லீவ் தானே, இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி மார்னிங் ரொட்டீனாக எந்திரிக்கிறோட 1 மணி நேரம் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக தூக்கத்தில் செலவு பண்ணுவோம். எந்திரிச்சு உடனே நம்ம ப்ரஷ் பண்ணி குளித்து ரெடியாக போவோமா? மாட்டோம். பெட் காஃபி, அதுக்கப்புறம் டிஃபன், இது எல்லாமே முடித்து பொறுமையாக நம்மளுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவோம். சில பேர் சரி அப்புறம் பார்த்துக்கலாம், ஈவினிங் பார்த்துக்கலாம், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளே முடிஞ்சு போயிடும். சாப்பாடாவது இன்றைக்கி நம்மக்கிட்ட வாங்கிறதுக்கான தகுதி இருக்கும் பொழுது நம்ம அதை இன்றைக்கி இல்லைனாலே நாளைக்கு கூட வாங்கிக்கலாம். பட் ஆனால் டைம் இன்றைக்கி இல்லை நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியாக நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம இந்த மாதிரி சாதாரண விஷயத்துக்காக அவ்வளோ எஃபர்ட் எடுத்து இது நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்காக வந்து என்ன சொல்கிறது, வேகமாக செயல்படும் பொழுது நமக்கு திரும்பவே கிடைக்காத நேரத்தை ஏன் நம்ம வேஸ்ட்டாக செலவு பண்ணுறோம் தான் எனக்கு தெரியலை, இன்க்ளூடிங் மீ. ஏன்னு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். பை பாய்.